திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கு ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று மாலை 5:45 மணி அளவில் தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உறுப்பினர்கள் சேர்க்கை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். முதல் கட்டமாக உறுப்பினராக முதலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட தளபதி விஜய் அவர்கள் அடுத்த ஒரு மணி நேரத்திலே 35 லட்சம் உறுப்பினர்கள் அந்த செயலின் மூலமாக தங்களை உறுப்பினராக சேர்ந்து கொண்டதன் காரணமாக அந்த செயலியே தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரணம், ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் அந்த செயலியை பயன்படுத்தியதன் காரணமாக ஹேங்கானதாக தற்பொழுது அந்த செயலியின் நிறுவனர்கள் தற்பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக தளபதி விஜய் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார் என்றும், கடந்த வியாழக்கிழமை அன்று தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில் நடந்த சிறுமி பாலியல் கொள்ளை வன்கொடுமைக்கு எதிராக முதலில் கருத்துக்களை தெரிவித்தது தளபதி விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை தற்பொழுது தனது கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதற்காக 2 கோடி தொண்டர்கள் தனது கட்சியில் இணைய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் சம்பவமாக இது மாறியிருக்கிறது. காரணம், திமுகவின் அமைச்சரவை கூட்டமே வழக்குகளால் அவர்கள் மீது சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொன்முடியாக இருக்கட்டும், KN நேரு, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் போன்றவர்கள் அனைவர் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் ஆட்சியை பற்றி எந்த கட்சிகள் குறை கூறினாலும் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகம்தான் அடுத்து தேர்தலில் வெற்றியிடும் என்பதற்கேற்ப கருத்து கணிப்புகளும் தற்பொழுதே வெளியாகி இருக்கிறது. விளாங்கோடு தொகுதியாக இருக்கட்டும், திருவல்லிக்கேணி தொகுதியாக இருக்கட்டும், இந்த 2 இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றியடைவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் தற்பொழுதே கசிய ஆரம்பித்து விட்டது. இதனால் மிகப்பெரிய தலைவலியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும், இந்த பிரச்சனைக்கு நடுவில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும், தேர்தல் கணிப்பில் மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் தழுவும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள் மக்களை. தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் நீங்கள் உறுப்பினராக இணைந்து விட்டீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த தளபதி வெற்றிக் கழகத்தின் முதல் படி ஸ்டாலின் அவர்களுக்கு மரண அடியாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராகத்தான் தற்பொழுது அவர்களது கொள்கைகளும் அவரது முடிவுகளும் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விரைவில் அதிகாரப்பூர்வமான அனைத்து செய்திகளும் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.